தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் பொதுச் செயலாளராக பெண் எம்பி நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவின் பொதுச் செயலாளராக பெண் எம்பி நியமனம். திமுக 75 ஆண்டுகளாகிவிட்டது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக நாவலர் நெடுஞ்செழியன், அன்பழகன் போன்றோர் உள்ளனர். தற்பொழுது துரைமுருகன் உள்ளார். அவர் நீர்வளத்துறை அமைச்சராக உள்ளார். வயது 85 வயதுக்கு மேலாகிவிட்டது. கட்சியில் மூத்தவர் அவர்தான். அடிக்கடி ஞாபக மறதியால் தேவையில்லாததை பேசி வம்பில் மாட்டிக்கொள்கிறார். தற்பொழுது அவர் மருத்துவமனையில் உள்ளார். வீட்டில் தவறி விழுந்து 1000 விளக்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார். தற்பொழுது மருத்துவமனையில் உள்ளார். எப்பொழுது வீடு திரும்புவார் என்பது தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. வேட்பாளர் தேர்வு செய்யும் பணி வேண்டும். அடுத்ததாக பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். கட்சியை பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பொதுச் செயலாளர் மருத்துவமனையில் உள்ளார். ஆகவே அவருக்கு ஓய்வளிக்க திமுக திட்டமிட்டுள்ளது. திமுகவுக்கு அடுத்த பொதுச் செயலாளர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதில் டிஆர் பாலுவுக்கும் கனிமொழிக்கும் போட்டி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த போட்டியில் கனிமொழியின் கை ஓங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கனிமொழி கருணாநிதியின் 3வது மனைவியின் மகளாவார். தற்பொழுது தூத்துக்குடி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளார். தற்பொழுது கனிமொழி திமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. திமுகவில் முதல் பெண் பொதுச் செயலாளராக கனிமொழி விரைவில் பொறுப்பேற்பார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.